we are going to study about the term called to be velocity. Velocity அப்படின்னா என்ன சார்? velocity அப்படின்ற கான்செப்ட் எடுக்கும் பொழுது ஸ்பீட் அப்படின்ற கான்செப்டையும் எடுப்போம். இது ரெண்டுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்பீட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரி, இது ரெண்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நீங்க வெலாசிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா டெஃபினிஷன் அப்படின்னு வேர்டிங்ஸ்ல எழுதுனா, velocity is defined as rate of change of displacement அப்படின்னு எழுதணும். rate of change of displacement அப்படின்னு. அதாவது இதனோட மீனிங் என்ன? எங்க நீங்க ரேட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் சரி, டைம் ஆல டிவைட் பண்ணிக்கணும். எதுக்கு? ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. அதனால வெலாசிட்டி அப்படின்றதுக்கு ஃபார்முலாவா எழுதுனா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இதுதான் வெலாசிட்டி. இத டெஃபினிஷனா எழுதுனா இப்படி எழுதணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. அதே மாதிரி நான் ஸ்பீடை டிஃபைன் பண்ணா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் எழுதணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்பீடு. அப்போ ஸ்பீட் அப்படின்றதுக்கு ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ரேட் ஆஃப். அப்போ கீழே டைம் ஆல டிவைட் பண்ணிக்கணும். எதுக்கு? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு. அப்போ மேல என்ன எழுதிக்கணும்? we have to write distance divided by time taken அப்படின்றது ஸ்பீடு. பட் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூனிட் அப்படின்றது மீட்டர் பை செகண்ட் இப்படி எழுதுவோம். ms⁻⁻1. இதுக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான். வெலாசிட்டிக்கு டைமென்ஷன் எழுதினாலும் LT⁻⁻1 தான். ஸ்பீடுக்கு டைமென்ஷன் எழுதினாலும் LT⁻⁻1 தான். ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், அதான் சொல்லிட்டேன்ல, வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் கால்டு டு பி எ வெக்டார் குவான்டிட்டி. ஸ்பீட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு இட் இஸ் கால்டு டு பி ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது ஸ்பீடுக்கு நோ டைரக்ஷன், ஒன்லி மேக்னிடியூட். வெக்டாருக்கு இட் இஸ் ஹேவிங் போத், அதாவது வெலாசிட்டி அப்படின்றது ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் வாட் அண்ட் டைரக்ஷன். இது ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி அப்படின்ற கான்செப்டை நம்ம எடுத்து படிச்சாலே வெலாசிட்டியை மட்டும் எடுத்து படிக்க மாட்டோம், ஸ்பீடையும் சேர்த்து தான் எடுத்து படிப்போம். ஸோ அது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. சரி, இனிமே நம்ம கான்செப்ட் புக்ல உள்ள கான்செப்டுக்கு வருவோம். வெலாசிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்பீடுனா என்னன்னு சொல்லிட்டேன். இனிமே we have to consider the average velocity. எப்போ அந்த வெலாசிட்டியை ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் அப்படின்றது எப்போ எடுப்போம்? எப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் குவான்டிட்டிங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருக்கோ அப்பதான் நம்ம மீன் வேல்யூ அல்லது ஆவரேஜ் வேல்யூ அப்படின்றது எடுப்போம். அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இல்லாம வெலாசிட்டி அப்படின்றது வேரி ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் இங்க இருந்து மதுரைக்கு நான் கார்ல போறேன். ஒரு ஃபர்ஸ்ட் 1 hour நான் ஒரு 70 km/h வெலாசிட்டியில ஸ்பீடுல போறேன். அப்புறம் ஒரு செகண்ட் 1 hour நான் என்ன பண்றேன், ஒரு 100 km/h ஸ்பீட்ல போறேன். அப்ப நான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகல, ஸ்பீடு வேரி ஆயிருக்கு. அப்ப ஆவரேஜா என்ன ஸ்பீட்ல போனீங்க, ஆவரேஜா என்ன வெலாசிட்டியில போனீங்கன்னு கேட்டா ரெண்டு வெலாசிட்டியை ஆட் பண்ணுவோம். ஒரு தடவை 100, ஒரு தடவை 70. அப்ப 100 + 70 170. 170 ரெண்டால டிவைட் பண்ணணும். மீன் வேல்யூ ஆவரேஜ் வேல்யூனா எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணோமோ அதை டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 2. அப்ப 140 இல்லையா, 170 டிவைடட் பை 2. அப்ப ஆவரேஜா ஒரு 85 km ஸ்பீடுல நான் போயிருக்கேன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றது, ஆவரேஜ் வெலாசிட்டி. எப்போ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வேரி ஆகுதோ, வேரி ஆகும் பொழுது நம்ம என்ன எடுப்போம், ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சேஞ்ச் இன் டைம் டேக்கன் என்ன அப்படின்னு ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஜெனரலா அப்ப நம்ம ஜெனரலா படிச்சது வெலாசிட்டி. ஜெனரலா வெலாசிட்டிங்கும் பொழுது நான் என்ன சொல்லி கொடுத்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, டைம் எவ்வளவு அப்படின்னு மட்டும் எடுத்தோம். இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா நம்ம இப்படி எடுக்கணும். இஃப்
the velocity is not constant. அதாவது if the velocity is varying, அப்போ நான் மூவ் பண்ணும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு பாடி மூவ் பண்ணும் பொழுது அதனோட velocity வேரி ஆச்சுன்னா, then the velocity that we are calculating is average velocity. அப்போ average velocity is defined as rate of அல்லது ratio of change in displacement. முதல்ல இருந்து ஆரம்பிச்ச பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் change in displacement. அப்ப final position minus initial position. Change in displacement divided by change in time taken அல்லது change in time. Final time எவ்வளவு, initial time எவ்வளவு, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது average velocity. இதை எப்படி எழுதலாம்? V average அப்படின்னு எழுதுவாங்க. சேஞ்ச் அப்படின்னு இருக்கு, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெறுமனே ஆர் வெக்டார்னு மட்டும் போடலாம். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நேத்தே சொல்லி கொடுத்தேன், டெல்டா ஆர் டிவைடட் பை டைம் அப்படின்னா டி தான் போடுவோம். சேஞ்ச் இன் டைம் அப்படின்றதுனால we are putting it out as delta t. இப்ப பாரு, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ்னா என்ன? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ நான் என்ன எடுக்கலாம்? ஃபைனல் பொசிஷனை R2ன்னு வச்சுக்கிறேன், மைனஸ் இனிஷியல் பொசிஷனை R1 வச்சுக்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன் பொசிஷன் வெக்டார் தான் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் டெல்டா டி. இதையும் இப்படி எழுதணும்னா எழுதலாம், R2 மைனஸ் R1 டிவைடட் பை ஃபைனல் டைம் T2ன்னு வச்சுக்கோ, இனிஷியல் டைம் T1 வச்சுக்கோ. இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இதுதான் we are calling it out as average velocity. நீங்க ஆவரேஜ் வெலாசிட்டி V ஆவரேஜ்னு எடுத்தாலும் V ஆவரேஜ்ங்கிற ஆவரேஜ் வெலாசிட்டியும் என்ன குவான்டிட்டி தான்? இட் இஸ் கால்டு டு பி எ வெக்டார் குவான்டிட்டி. புரிஞ்சுதா? என்ன டிஃபிகல்ட்டி? சரி, அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டினா இதுக்கு என்ன இருக்கும்? மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? டைரக்ஷன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி V ஆவரேஜ் is same as that of the direction of the displacement. Displacement க்கு எந்த டைரக்ஷன் இருக்குதோ அந்த டைரக்ஷன் தான் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இருக்கக்கூடிய டைரக்ஷன். சரி சார், நீங்க ஆவரேஜ் வெலாசிட்டி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு வராதா? வரும். அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இங்க சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றதுக்கு பதிலா நீங்க எப்படி எடுங்க, டோட்டல் பாத் லென்த் எவ்வளவு, டோட்டல் பாத் லென்த் நீங்க எத்தனை கிலோமீட்டர் அல்லது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க ஆக்சுவலா டிராவல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தது, அப்போ டோட்டல் டைம் என்ன? அப்ப டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம் அல்லது டோட்டல் டைம் டேக்கன் அப்படி நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா then it is called to be average speed. இந்த ஆவரேஜ் ஸ்பீடு நீங்க கன்சிடர் பண்ணா இதை என்ன குவான்டிட்டின்னு எடுத்துக்கிறோம்? this quantity is called to be scalar quantity. any difficulty? ஓகே, அவ்வளவுதான். இந்த கான்செப்டை வச்சு நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. any difficulty? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்றப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் டைம் தான் டிவைட் பண்ணீங்க. அது வந்து நான் உனக்கு ஜெனரலா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக சொன்னேன். புரியுதா? ஆவரேஜ்னா என்ன? எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணி அத்தனை நம்பர் அதால டிவைட் பண்ணுவோம். ஆவரேஜ்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். பட் நான் இங்க இருந்து நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னா நான் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கவே மாட்டேன். ஸ்பீடை தான் கால்குலேட் பண்ணுவேன், வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண மாட்டேன். இல்லையா? நான் எவ்வளவு ஸ்பீட் நான் எனக்கு வார்த்தைகள் வரும்போதே அப்படிதான் வந்தது. ஹவு மச் ஸ்பீட் ஐ ஆம் கோயிங். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றத நான் ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ண, வேல்யூ வச்சு. இங்க இருந்து நான் மதுரைக்கு போறேன், 150 கிலோமீட்டர் இருக்கு. நான் 150 கிலோமீட்டர் 1.5 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்? டோட்டல் பாத் லென்த் டிராவல் 150 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் 1.5. அப்ப என்ன வரணும்? ஐ வில் பி டிராவலிங் வித் ஸ்பீட் ஆஃப். அப்ப அங்க கால்குலேட் பண்றது ஆவரேஜ் ஸ்பீடு. புரிஞ்சுதா? நான் உனக்கு சொன்னதே வந்து ஆவரேஜ் ஸ்பீடு தான் சொன்னேன், ஸ்பீடு தான் சொன்னேனே தவிர டிஸ்டன்ஸ் சொல்லல. அப்ப அங்க வந்து ரெண்டு ஸ்பீடுக்கு ஆவரேஜ் எடுத்தேன். புரியுதா? நான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னது வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஆவரேஜ் எடுத்தது. ஆவரேஜ் எப்படி எடுக்கணும்ங்கறத சொல்லி கொடுத்தேன். இங்க ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் டேக்கன் அப்படின்றது. புரிஞ்சுச்சா? இப்போ இதுல ப்ராப்ளம் இருக்கு. புக் வச்சிருந்தீங்கன்னா புக் எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.20 இருக்கு. இன் பேஜ் நம்பர்
66 நினைக்கிறேன், எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 66ல ப்ராப்ளம் நம்பர் 2.20. இப்ப நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை வச்சு இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி இல்ல ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். கவனி, எக்ஸாம்பிள் 2.20ல கன்சிடர் an object traveling in a semicircular path from the point O to point P in 5 seconds as shown in the figure given below. அப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது y axis, இது x axis. இந்த ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து P அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி செமி சர்க்குலர் பாத்ல வருது. இப்படி செமி சர்க்குலர் பாத்ல வரும்பொழுது ஓல இருந்து P வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிதானா? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? 2 கேட்டிருக்காங்க. ஒன்னு ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்னொன்னு ஆவரேஜ் ஸ்பீடு. எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க? டைம் டேக்கன் எவ்வளவு? இட் இஸ் கன்சிடர்ட் டு பி 5 செகண்ட். சார், நான் புக்கை மூடி வச்சுட்டு நான் ஏன் பாணியில சொல்லித்தாரேன், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றதுக்கு சாரி, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, அப்புறம் ஸ்பீடுக்கு வருவோம். ஆவரேஜ் வெலாசிட்டி நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். இந்த பாரு, ஃபைனல் பொசிஷன் P, இனிஷியல் பொசிஷன் O. அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 10 சென்டிமீட்டர், டைம் டேக்கன் அப்படின்றது 5 செகண்ட். அப்போ உனக்கு என்ன வரும்? 10 divided by 5, 2 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். இது ஆவரேஜ் வெலாசிட்டி, V ஆவரேஜ். அடுத்தால என்ன வேணும்? ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். ஆவரேஜ் ஸ்பீடுன்னா டோட்டல் பாத் லென்த் divided by time taken. சார், பாத் லென்த்ங்கிறது என்ன? இங்க பாத் லென்த்ங்கிறது இந்த செமி சர்க்குலர் பாத். அப்ப செமி சர்க்குலர் பாத்னா πr. ஒரு ஹோல் சர்க்குலர் பாத் இப்படி போச்சு அப்படின்னா அது 2πr. ஒரு செமி சர்க்குலர் பாத் தான் போயிருக்கு, πr டிவைடட் பை டைம் டேக்கன். பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளவு? சார், இது சர்க்கிளா வந்ததுன்னா மொத்த லென்த் வந்து டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ்னா அதுல பாதி எவ்வளவு வரணும்? 5 வரணும். So I have to write 5 centimeter divided by time taken. என்ன time taken? Again ஒரு 5 seconds. இந்த 5 cancel ஆயிடும். So I can get 3.14 meter per second. இதுதான் average speed. சரிதானா? ஸ்பீட் உடைய ஆவரேஜ். இது ரெண்டுக்கு என்ன எப்படி சார் நான் டிஃபரன்ஸ் காமிச்சுக்கிறது? இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றதுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஆனா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் உண்டு. அப்ப நீங்க எங்க டைரக்ஷன் எழுதலையே சார், எங்க இருந்து எங்க மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம்? ஓல இருந்து பி வரைக்கும். ஓல இருந்து பி வரைக்கும் போனா இது எந்த ஆக்சஸ்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஐ கேப் போட்டுக்கோங்க. So you can able to get both magnitude and direction for average velocity and magnitude alone for average speed. புரிஞ்சுதா? புரியலையா? இது சென்டிமீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் இல்ல, சென்டிமீட்டர் பெர் செகண்ட். மக்களே, புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சது சார். புரிஞ்சது சார். ரைட். அப்ப புரிஞ்சுச்சுன்னா அடுத்த கான்செப்டுக்கு போகலாம். அடுத்த ப்ராப்ளம் போலாமா? இல்ல அடுத்த வெலாசிட்டிக்கு போவோம். அடுத்தால இன்னொரு வெலாசிட்டி உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த வெலாசிட்டிக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. வேற ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா டைம் டென்ஸ் டு ஜீரோன்னு அர்த்தம். டைம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டியில நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு வெலாசிட்டியில மூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை சொல்றதுக்கு பேரு தான் இன்ஸ்டன்டேனியஸ். அட் எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், what is the velocity of that moving object? அந்த வெலாசிட்டிக்கு பேரு தான் we are calling it out as instantaneous velocity. சார், நான் தான் சொல்றேன்ல, திருப்பி எடுப்போம். இங்க இருந்து நான் மதுரைக்கு போறேன், ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல போறேன். அப்ப நான் வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஸ்பீடு சேஞ்ச் பண்ணவே இல்லை, வெலாசிட்டியில போறேன். ஒரு இங்க இருந்து ஒரு 10 மணி கிளம்புறேன், 10:15 நீ என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு நீ உன்னோட ஸ்பீடாமீட்டர் பார்த்த அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன வெலாசிட்டி அல்லது என்ன ஸ்பீட், அதுக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு எடுப்போம். சரியா? சோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கிறாங்க. அடுத்தது, ஸோ
So the next one, it is called to be instantaneous. At any instant of time nartham, instantaneous velocity. Generally, in the instantaneous velocity தான் நம்ம என்னன்னு படிச்சுக்கிட்டே இருக்கோம், velocity at any time அப்படின்னு எடுக்கிறோம் அல்லது velocity ன்னு எடுக்கிறோம். So instantaneous velocity னா என்ன? At any instant of time, at any instant of time, the velocity of the moving particle. The velocity of what? The velocity of the moving particle. அதுக்கு பேரு தான் we are considering it as instantaneous velocity அப்படின்னு எடுக்கிறோம். இதை எழுதுறதா இருந்தா எப்படி எழுதணும்? velocity v is equal to, ஜெனரலா சொன்னா என்ன சொல்லுவீங்க? change in displacement divided by change in time. இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதணும்னா limit delta t tends to 0 ன்னு எழுதணும். இது கால்குலஸ். இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன சார்? லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0னா இந்த டெல்டா டி டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னா டைம் வந்து 1 செகண்டா இருக்கும், இல்ல ½ செகண்டா இருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் அதை ரெப்ரசென்ட் பண்றது தான் டெல்டா டி டென்ஸ் டு 0. அதான் லிமிட் அப்ளை பண்றோம்னு அர்த்தம். லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 del r divided by delta t. இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்மாலர் வேல்யூ டெல்டான்னு இந்த சிம்பிள் போட்டா, முக்கோணம் சிம்பிள் போட்டா இதுக்கு பேர் வந்து கேபிட்டல். இதை விட ஸ்மாலரா எழுதணும்னா டி போடணும், dr divided by dt. இததான் டிஃபரன்சியேஷனா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா d by dt of d னா சேஞ்ச். ஏதோ வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு dt னா சேஞ்ச் இன் டைம். எதை மாத்த போறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மாத்த போறோம். இதை இப்படி எழுதுனா இது வந்து கால்குலஸ் ஃபார்ம்னு எழுதுவோம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிங்கிறது டிஃபரன்சியேஷன். வித் ரெஸ்பெக்ட் டு வாட்னு சொல்லணும். அது பின்னால வரும்போது சொல்லித்தரேன். வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ எதை சேஞ்ச் பண்றோம்? வித் ரெஸ்பெக்ட் டு வாட். அதான் டிஃபரன்சியேஷன் சொல்றது. எதை சேஞ்ச் பண்றோம்? பொசிஷன் வெக்டார் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் வெலாசிட்டி. புரிஞ்சுதா? இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோ. Instantaneous velocity na the velocity of an moving object at any instant of time. அடுத்தால அதை எப்படி எழுதணும்? ஜெனரலா நீங்க வந்து velocity அப்படின்னு எழுதுனீங்கன்னா change in displacement by change in time. இன்ஸ்டன்டேனியஸ்னா டைமோட வேல்யூ குறைஞ்சிடணும். அதனால அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதுறாங்க. if limit delta t அதான் change in time tends to 0, குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 நோக்கி குறைஞ்சிக்கிட்டே வந்தா அதுல நடக்கக்கூடிய சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நடக்கக்கூடிய சேஞ்ச் இன் டைம் டேக்கன் என்ன, அதை தான் dr by dt ன்னு எழுதுறோம். இதுக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. எனி டிஃபிகல்டி? ஹலோ, எனி டிஃபிகல்டி? அடுத்தால இந்த வெலாசிட்டிய காம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். வெலாசிட்டி இன் காம்போனன்ட் ஃபார்ம் அப்படின்னு எழுதுவோம். காம்போனன்ட் ஃபார்ம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் ஒய் இசட்ல எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப்ல எழுதணும். இந்த பாரு, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த சொல்லி கொடுத்துருக்கேன், dr divided by dt ன்னு. இல்லைன்னா நான் அப்படி எழுதுறேன், d by dt of r vector. அப்போ d by dt of r vector நான் எப்படி எழுதலாம்? r vector அப்படின்றது x I cap plus y j cap plus z k cap. இல்லைன்னா இப்படி எழுதலாம், r I cap plus r rx I cap ry j cap plus rz k cap. உங்க புக்ல எப்படி எழுதியிருக்காங்க, அதனால நானும் அப்படி எழுதுறேன். ஆறுங்கிறது பொசிஷன். ஒரு இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல P அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தா, இந்த P அப்படின்ற பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து r வெக்டார்ங்கிற டிஸ்டன்ஸ் இருந்தா இந்த P உடைய காம்போனன்ட் என்னெல்லாம்? x, y, z தானே. இந்த 3 பாயிண்ட வச்சு தானே இந்த P அப்படின்ற பாயிண்ட நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதை தான் எழுதுறேன். P எந்த டைரக்ஷன்ல? P வந்து அதாவது சாரி நாட் P, அந்த பாயிண்ட் வந்து along the x axisனா x, அதான் xi. along y axis y, அதனால yj. along z axis magnitude z, அதனால k cap. புரிஞ்சுதா? இதை எப்படி எழுதலாம்? அப்போ velocity v is equal to உள்ள மல்டிப்ளை பண்ண dx divided by dt of I cap plus இது வந்து வேறு, இது இந்த x, இந்த y, இந்த z, இது வந்து மேக்னிடியூட் வேரியபிள், மாறலாம். மாறக்கூடிய குவான்டிட்டியை தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதான் dx by dt along the x axis, அது I cap. அடுத்தல y dy divided by dt
change in displacement along the y-axis by along with the time. அப்ப இது வந்து velocity along the y-axis. அதனால j cap plus z differentiate பண்ணீங்கன்னா velocity along z axis dz divided by dt into k cap. அப்போ இதை எப்படி நான் எழுதலாம் அப்படின்னா v equal to இது என்னது, இது velocity along the x axis. அப்ப நான் vx ன்னு எழுதிக்கலாம் plus ஏன் x vx I cap இருக்கிறதுனால இங்க j cap இருக்கிறதுனால இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா velocity j cap இருக்கிறதுனால y velocity along the y direction plus இதுக்கு எடுத்தேன்னா velocity along the z direction. இத வந்து vx அப்படின்னு சொல்லக்கூடியத I can write component of velocity along x axis அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது என்ன எழுதணும், vy அப்படின்னு சொல்றது என்ன எழுதணும், vy அப்படின்னு சொல்லக்கூடியத I can say component of velocity along y axis அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி vz அப்படின்றது என்ன, vz அப்படின்னு சொல்லக்கூடியது component of velocity along z axis அப்படின்னு எழுதணும். சார் இது வந்து இப்படி எழுதுனா இது வெக்டார் குவாண்டிட்டி. அப்ப இந்த magnitude of this velocity எவ்வளவு, எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க சொல்லி கொடுத்திருக்கிறேன். magnitude of velocity என்ன, magnitude of velocity, magnitude of velocityங்கிறது modulus of v vector. இது எதுக்கு ஈக்குவல், root of படிச்சோம்ல vx square plus vy square plus vz square. இது நம்ம ரெண்டு காம்போனன்ட் வச்சு படிச்சோம், vx square plus vy square plus 2vx vy cos theta ன்னு. theta 90 டிகிரிங்கும் போது தேர்ட் காம்போனன்ட் 0 ன்னு ஆயிடும். அதனால vx square plus vy square ரெண்டு காம்போனன்ட் இருந்தா இங்க மூணாவது காம்போனன்ட் இருக்கு, ஒவ்வொரு காம்போனன்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர். அதனால vx square plus vy square plus vz square. அடுத்தால இந்த வெலாசிட்டி எப்படி எல்லாம் இருக்கலாம், வெலாசிட்டிக்கு வந்து கண்டிப்பா வேல்யூ இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெலாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது magnitude of velocity அல்லது velocity may be a positive value அல்லது it may be a negative value or it may be a zero value. எங்க ஜீரோ வரும் சொல்லி தரேன், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டிக்கு வந்து டைரக்ஷன் இருக்கிறதுனால அது பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம் அல்லது ஜீரோவா இருக்கலாம். ஆனா பட் ஸ்பீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து எப்பவுமே டோட்டல் பாத் லென்த் தான், டைரக்ஷன் கிடையாது. பட் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் குவான்டிட்டி, ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் குவான்டிட்டி. அடுத்தால நீங்க ஸ்பீட் எடுத்தாலும் சரி வெலாசிட்டி எடுத்தாலும் சரி அதனுடைய SI யூனிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா SI யூனிட் ஃபார் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். அண்ட் அதனுடைய டைமென்ஷன் என்ன, டைமென்ஷன் அப்படின்றது L⁻⁻1. இதுதான் டேக்கன் டு பி என்னன்னு எடுத்துக்கிறோம், வெலாசிட்டியில இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அதுல இருந்து காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டியில இருந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி எப்படிலாம் இருக்கலாம், ஸ்பீடுனா என்ன அவ்வளவும் சொல்லியாச்சு. சொல்லுங்க, இஸ் தேர் எனி டிஃபிகல்டி? ஸோ let us consider the next example problem. Example problem 2.21 available in page number 67. ஒரு பக்கம் தியரி கொடுத்தாச்சு, அடுத்த பக்கத்துல ப்ராப்ளம் கொடுத்தாச்சு. எடுத்துக்கோ, புக்கை எடுத்துக்கோ, பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் உனக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாரு, the position vector of a particle is given by r vector is equal to 2t I cap plus 3t square j cap minus 5k. Calculate the velocity and speed of the particle at any instant of time. Calculate the velocity and the speed of the particle at a time t is equal to 2 seconds. இங்க டிஃபரன்சியேஷன் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் உனக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு நான் வர்றேன். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன சார்? டிஃபரன்சியேஷன் அப்படின்னா we have to separate a variable with respect to another variable. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு, டைமோடைய ஸ்கொயர். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னே வச்சுக்குவோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேட்னா பிரிக்கிறோம்.
ஜெனரலா எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா எக்ஸ் பவர் n அப்படின்னு ஒரு வேரியபிள். இந்த எக்ஸ் பவர் 1 அப்படின்ற வேரியபிளை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்றது பிரச்சனை இல்லை. டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது எந்த குவான்டிட்டியை ரெஸ்பெக்ட், அதாவது கான்ஸ்டன்டா வச்சு பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டுன்னு கேட்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாவே இருக்கலாம், இந்த வேரியபிள் எக்ஸாவே இருக்கலாம், இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு டைமா இருக்கலாம். இது மாதிரி கொடுத்துருவாங்க எதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் முதல்ல எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன், அப்புறம் டைமை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸ் பவர் என்னன்னா நீ இப்படி எழுதணும், டி பை டினா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்? எக்ஸ் பவர் என்னங்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பை வித் ரெஸ்பெக்ட் டு வாட், எந்த குவான்டிட்டி கூட ரெஸ்பெக்ட் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸ் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அல்லது டைம்ல. நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னே எடுக்கிறதுனால இதை டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னே எடுப்பேன். சரி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இந்த எக்ஸ் பவர் என்ன மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பவர்ல என்ன இருக்கோ பவரை கீழே இறக்கு, அப்ப என்னன்னு எழுதிக்கோ. திருப்பி எக்ஸ் பவர்ல ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ண, n மைனஸ் 1. எதை டிஃபரன்ஷியேட் பண்ண? எக்ஸ்ங்கிற குவான்டிட்டிய, அதனால dx எழுது. வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு dx, அதனால dx dx கேன்சல் ஆயிடும். So you will be getting the differentiation for x power n with respect to x as n into x power n minus 1. புரியுதா? ஹலோ. எஸ் சார். சார் ஒன்னும் சொல்லலடா, ஒரு வேரியபிள் குவான்டிட்டியை பிரிக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பிரிச்சு பிரிச்சு எழுத போறேன். எப்படி பிரிச்சு பிரிச்சு எழுத போறேன்? எந்த வேரியபிளை பிரிக்க போறேன்? எக்ஸ் பவர் n ஜெனரலா எடுத்திருக்கேன். எக்ஸ் பவர் n டி ஸ்கொயர்னா எனக்கு பதிலாக 2 இருக்கு, இங்க டிக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் பவர் n அப்படின்ற ஒரு ஜெனரல் ஃபார்முலாவை அல்லது ஒரு ஜெனரல் வேரியபிளை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு வாட்னு சொல்லணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா, வித் ரெஸ்பெக்ட் டு டியா, இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு ஐயா, இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு கேயா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இங்க நான் எக்ஸ்ங்கிற வேரியபிளை எக்ஸ்ங்கிறத வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமோ அதை டின்னு எடுத்துக்கணும். டு தி எக்ஸ் பவர் n பை வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன செய்யணும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்றையோ அதுக்கு பவர் இருக்கும்ல, பவரை கீழே இறக்கு. பவர்ல ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ண, அப்ப பவர்ல n இருக்கு, என்ன கீழே இறக்கியாச்சு. திருப்பி பவர்ல ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ணு, n இருக்கு, n பவர் மைனஸ் 1. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம்? எக்ஸ, அதனால dx. வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? dx தான், அதனால இன்னொரு dx. dx dx கேன்சல் ஆகி you will be getting n into x power n minus 1 அப்படின்னு வரும். இதே இதடா இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் x power n வித் ரெஸ்பெக்ட் டு t அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்? x power n with respect to what? With respect to t, dt is equal to d வந்து differentiation with respect to t, அதான் dt. இதை எப்படி எப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா எப்படி எழுதணும்னு? பவரை கீழே இறக்கு, n பவர்ல ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ணு. ஓகே, எதை டிஃபரன்ஷியேட் பண்ண? x dx by with respect to what? With respect to dt. இப்படி இருந்தா இதை கேன்சல் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா? ஹலோ. இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன்னு. இப்ப பாரு, எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 2 பிளஸ் 7 இது கான்ஸ்டன்ட். இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதை வந்து நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஃபரண்ட் டீனா டைம், டிஃபரன்ஷியேட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல இந்த எஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப டிஎஸ் with respect to what? t, dt equal to திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன செய்யணும்? 4x cube. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்? x. அப்ப dx divided by dt plus திருப்பி இங்க y டிஃபரன்ஷியேட் பண்ண 2y, 2 minus 1 1 வந்துரும், 2y into dy divided by dt. கரெக்டா? plus 7ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா வேரியபிளை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்ப கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ds divided by dt equal to 4x cube. dx by dt னா வெலாசிட்டின்னு அர்த்தம்.
velocity along the x axis. அப்ப vx I cap னு எழுதிக்கலாம். இங்க 2i into இதுவும் displacement தான், dy by dt velocity தான் along y axis j cap. இங்க ds by dt displacement by time taken, இது resultant velocity. சரியா? புரியுதா? இது பேசிக் டிஃபரன்சியேஷன்ல. ஒரு வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்? பவரை முன்னால இறக்கி பவர்ல ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ணு. அப்புறம் எதை டிஃபரன்ஷியேட் பண்றையோ அதை டி போட்டு எழுது. வித் ரெஸ்பெக்ட் டு வாட்னு வருதோ அதை டினாமினேட்டர்ல எழுது. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த ப்ராப்ளம் உனக்கு நான் சொல்லி தந்துடுறேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? எல்லார்ட்டையும் தான்ப்பா கேக்குறேன், ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேட்கலப்பா, எல்லார்ட்டையும் தான் கேக்குறேன். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம இத ஞாபகத்துல மட்டும் வச்சுக்கோ. இப்போ நான் உனக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் எடுப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் கொடுத்திருக்காங்க. பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் என்ன சொல்லியிருக்காங்க? 2t I cap plus 3t square j cap minus 5k cap. இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட், ஜெனரலா சொல்றாங்க வெலாசிட்டி என்ன, ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடு. முதல்ல நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு when limit tends to 0, limit of t tends to 0, change in displacement dr divided by dt ன்னு எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதலாமாடா சொல்லி கொடுத்தனா? d by dt of, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதை? ஆர் வெக்டாரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதான் வெலாசிட்டி. அப்ப நான் இப்படி எழுதலாமா? டி பை டிடி ஆஃப், ஆருக்கு பதிலா நான் இப்படி எழுதுறேன் 2t I cap plus 3t square j cap minus 5k. கரெக்டா? ஹலோ, கரெக்டா? எஸ் சார். அப்போ வெலாசிட்டி v equal to, முதல்ல 2t I cap, I cap டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அதனால I cap அப்படியே எழுதிக்கோ. 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோ. 2 மட்டும் இருந்தா 0, 2 கூட t இருக்கு. அப்ப t டிஃபரன்ஷியேட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? t power 1. முன்னால நீ கொண்டு வந்தன்னா 1 into t, 1 minus 1 0, t power 0 is 1. t டிஃபரன்ஷியேட் பண்ற, so dt divided by dt ன்னு வந்துரும். 2 into t டிஃபரன்ஷியேட் பண்றோம், dt by dt plus திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ற 3 into t square j cap, பவரை முன்னால கொண்டு வா 2, t க்கு 2 minus 1 t power 1 into j cap minus 5, 5 கூட t இல்ல, so அது கான்ஸ்டன்ட் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணா இந்த dt கேன்சல் ஆயிடும். இங்கேயும் t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dt ன்னு வரும், அதுவும் கேன்சல் ஆயிடும். So velocity v is equal to 2 I cap plus 3 into 2, 6 j cap, 6 into t j cap. So இது என்ன வரணும்? 3 into 2, 6. இங்க ஒரு t இருக்கு, t power 1, அதான் t into j cap. இதுதான் velocity. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல எப்படி எழுதுனீங்கன்னு தெரியலையா? கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன். ஹலோ, சொல்லுங்க மிஸ். அங்க போய் கேட்க சொல்லுங்க. நமக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை? அங்க போய் கேட்க சொல்லுங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. சரியாப்பா? 2i plus 60j. மக்களே, இது ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கடா, சொல்லி கொடுத்துடுறேன். புரிஞ்சுச்சா? எஸ் சார். எஸ் சார், புரிஞ்சுது சார். அப்ப வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சொல்லுப்பா, அதானே கேக்குறேன், சொல்லு சார். அந்த -5 கேப் வந்து 0 எப்படி வந்தது? இது கூட வேரியபிள் என்ன? t தானங்க வேரி ஆகிட்டே வருது, t ஸ்கொயர்னு. இங்க t இல்லல்ல, இல்ல. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. வேரியபிளை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன்ல வேரியபிள் வந்து t தானே மாறுது பாரு. 2t 3t ஸ்கொயர், t தான் வேரியபிள்.
இந்த முன்னால கொடுத்துருக்கூடிய நம்பர் வந்து அது எவ்வளவு இருக்கலாம், அது கான்ஸ்டன்ட். வெறும் நம்பர் இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அது கூட வேரியபிள் இருந்தா தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுதான் பண்ணிருக்கிறேன். ஓகே சார். ஓகே, ஸோ வெலாசிட்டிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வெலாசிட்டிக்கு நீங்க என்ன கால்குலேட் பண்ணுங்க, மேக்னிடியூடு கால்குலேட் பண்ணுங்க. மேக்னிடியூடுக்கு அதாவது வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்பீடு. அப்போ ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி v வெக்டார் which is root of இதனுடைய ஸ்கொயர் 2 உடைய ஸ்கொயர் பிளஸ் இதனுடைய ஸ்கொயர் 6 உடைய ஸ்கொயர். அப்போ உனக்கு என்ன ஆன்சர் வந்துரும், you will be able to get it out. 6t இருக்குல்ல, அப்போ t ஸ்கொயர் வரும். so you will be able to get what, அதாவது 6 ஸ்கொயர் t ஸ்கொயர். அப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணு, உனக்கு என்ன கிடைக்கும், you will be able to get speed equal to root of 2 ஸ்கொயர்ங்கிறது 4, இங்க you will be getting 36t. இதுதான் we are calling it out as a speed. வெலாசிட்டி கண்டுபிடிச்ச பிறகு அந்த வெலாசிட்டிக்கு நீங்க மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். மேக்னிடியூட் இப்படி தானே கால்குலேட் பண்ணியிருக்கோம், காம்போனன்ட்ல சொல்லி கொடுத்தனா magnitude of velocity v vector modulus of v vector equal to root of ஒவ்வொரு காம்போனன்ட்டோட மேக்னிடியூடுக்கு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துறணும். அதுதான் இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன். சரியா, இது ரெண்டு தான் முதல்ல கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாரு, velocity and speed at a time t is equal to 2 second னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த t க்கு பதிலா 2 செகண்ட் போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. So velocity v is equal to என்ன ஃபார்முலா, 2i cap plus 6t j cap. இப்போ velocity எப்போ வேணும், at 2 secondsல வேணும். அப்போ put t is equal to 2 second in the above equation. அப்போ உனக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன வந்துரும், you will be able to get it out as பாரு என்ன வரணும், t க்கு வந்து 2 seconds போட்டேன்னா v is equal to 2i cap plus 6 into 2j cap. இப்போ velocity vங்கிறது 2i cap plus 12j cap. வந்துட்டுல. இப்போ இது t ஸ்கொயர் இல்ல, சாரி. இப்போ ஸ்பீடு கண்டுபிடி. t is equal to 2 seconds இருக்கும்போது ஸ்பீடு என்னன்னா இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணு. ஸ்பீடு ஈக்குவல் டு இல்லைன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படின்றது 4, 12 ஸ்கொயர் அப்படின்றது 144. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், you will be able to get it out as root of 144 தானே, 12க்கு ரூட் 12க்கு ஸ்கொயர் வந்து 144 தானே. அப்போ ரூட் ஆஃப் என்ன வந்துரும், you will be getting 148 ஆன்சர். ரூட் ஆஃப் 148 மீட்டர் பர் செகண்ட் வந்து ஸ்பீடு. சொல்லுங்க என்ன டிஃபிகல்ட்டி. ஓகே, பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் இப்படி கொடுக்குறாங்க. 8t ஸ்கொயர் t கியூப்னு வச்சுக்கோ, 8t கியூப் k கேப் பிளஸ் 4t ஸ்கொயர் j கேப் பிளஸ் 2t i கேப்னு வச்சுக்கோ. சரியா, இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, வெலாசிட்டி அண்ட் ஸ்பீடு முதல்ல கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு velocity and speed at time t is equal to 5 seconds னு கால்குலேட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். போட்டுடலாமா, எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு எழுதி தரேன். அப்போ முதல்ல ஆர் வெக்டார் இருக்கு. ஆர் வெக்டார் என்ன இருக்கு, 8t கியூப் k கேப் பிளஸ் 4t ஸ்கொயர் j கேப் பிளஸ் 2t i கேப். இப்போ எனக்கு வெலாசிட்டி வேணும்னா d by dt of r vector. அப்ப நான் இது எப்படி எழுதுவேன், d by dt of, இது டிஃபரன்ஷியேஷன். r vector என்ன, இதை எழுதுங்க, 8t cube k cap plus 4t square j cap plus 2t i cap. இப்போ ஒன்னொன்னையா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். முதல்ல இந்த காம்போனன்ட்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ 8 பவரை முன்னால எடுக்கணும் இன்ட்டு 3t ஸ்கொயர் இன்ட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ dt divided by dt k cap பிளஸ் இங்க 4 இன்ட்டு பவரை முன்னால 2 இன்ட்டு பவர்ல ஒன்னு சப்ட்ராக்ட் பண்ணு t டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம், அதனால dt divided by dt j cap
பிளஸ் திரும்ப இங்க 2 இன்ட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt டிவைடட் பை dt ஒன்னு தானே இருக்கு, t பவர் 1 தானே, அதனால dt பை dt இன்ட்டு i கேப். dt பை dt கேன்சல் ஆயிடும், இந்த dt பை dt கேன்சல் ஆயிடும், இந்த dt பை dt கேன்சல் ஆயிடும். அப்ப வெலாசிட்டிக்கு எனக்கு என்ன ஃபார்முலா வரும், 3 இன்ட்டு 8 24, இப்போ 24 t ஸ்கொயர். எந்த டைரக்ஷன்ல k கேப் பிளஸ் இங்க 4 இன்ட்டு 2 8t j கேப், அடுத்தால பிளஸ் 2i கேப். இதுதான் வெலாசிட்டி. ஸ்பீட் என்ன, ஸ்பீட் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டினா ரூட் ஆஃப் முதல் குவான்டிட்டிக்கு ஸ்கொயர் பண்ணு, அப்போ 24 ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 பிளஸ் 8க்கு 68 ஸ்கொயர்னா 64 இன்ட்டு டி ஸ்கொயர் பிளஸ் 4. இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ண பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்பீட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி அட் t is equal to 5 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வெலாசிட்டி v is equal to 24 இன்ட்டு t ஸ்கொயருக்கு பதிலா 5 ஸ்கொயர் போட்டேன்னா உனக்கு 25 இன்ட்டு k கேப் பிளஸ் 8 இன்ட்டு tக்கு பதிலா 5 இன்ட்டு j கேப் பிளஸ் 2i கேப். அப்போ 24 25 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், நியர்லி 220 சம்திங் வரும் இல்லையா, 25 25 225 அங்க குறைஞ்சிருக்கு, அப்போ நியர்லி 220 வரும். 220 k கேப், சாரி 25 25 625 இல்லையா, அப்போ நியர்லி 620 வரும்னு வச்சுக்குவோம். ஸோ 620 k கேப் பிளஸ் இங்க 8 இன்ட்டு 5 40 j கேப் பிளஸ் 2i கேப். இது வெலாசிட்டி அட் 5 செகண்ட்ஸ். ஸ்பீட் அட் 5 செகண்ட் வேணும்னா என்ன பண்ணுவ, இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் ஸ்பீட் அட் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா இந்த இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடி. அப்போ ஸ்பீட் அட் 5 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 620 ஸ்கொயர் பிளஸ் 40 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். This is how you can able to calculate the velocity as well as the speed for the given equation. Sir, இன்னொரு ஹோம்வொர்க், இன்னொரு கணக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் நீங்க பாருங்க, இது எல்லாமே ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. பொசிஷன் வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, வெலாசிட்டி ஸ்பீடும் கிடைச்சிருக்கு. முதல்ல வெலாசிட்டி தான் கிடைக்கும், வெலாசிட்டிக்கு நான் வந்து மேக்னிடியூட் எடுத்தா எனக்கு ஸ்பீடு கிடைக்கும். சரியா, புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். இப்ப அடுத்தால உங்க புக்ல இருக்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் பாரு. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.22 பாரு. அதுவும் பேஜ் நம்பர் 67ல தான் இருக்கு. கமான், ப்ராப்ளம் வாசி எப்படின்றத பார்ப்போம். The velocity of 3 particles A, B, C are given below. 3 பார்ட்டிகளோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை VAன்னு வச்சுக்குவோம், இன்னொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை VBன்னு வச்சுக்குவோம், இன்னொரு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை VCன்னு வச்சுக்குவோம். என்ன கேட்டிருக்காங்க, which particle travels at greatest speedன்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் A என்ன கொடுத்திருக்காங்க, 3i cap minus 5j cap plus 2k cap. அடுத்தது வெலாசிட்டி ஆஃப் B என்ன, i cap plus 2j cap plus 3k cap. velocity of C என்ன, 5i cap plus 3j cap plus 4k cap. இப்போ என்னடா கேட்டிருக்காங்க, ஸ்பீடு எந்த ஆப்ஜெக்ட் ஏயா பியா சியா, எந்த ஆப்ஜெக்ட் கிரேட்டஸ்ட் ஸ்பீட்ல போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் முதல்ல ஸ்பீட் ஆஃப் ஏ கால்குலேட் பண்றேன். ஸ்பீட் ஆஃப் ஏ என்ன சொல்லி கொடுத்தேன், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தானே ஸ்பீடு. அப்ப மேக்னிடியூட் ஆஃப் VA கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் VA தான் ஸ்பீட் ஆஃப் ஏ. மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்ப, ரூட் ஆஃப் இதனுடைய வேல்யூக்கு எல்லாம் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி நீங்க ஆட் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தால -5 the whole ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். அப்ப என்ன ஆன்சர் வரும், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் அப்படின்றது 25, 2 ஸ்கொயர் அப்படின்றது 4. அப்ப 25 10 35 34 பிளஸ் 4 38, ரூட் 38 வரும். இதான் ஸ்பீட் ஆஃப் ஏ. ரூட் 38 எவ்வளவு, நியர்லி 6 பாயிண்ட் சம்திங் வரும்.
6 point something, 6 are 36. 6 point something அப்படின்றதுதான் ஸ்பீட் ஆஃப் ஏ. இல்ல √38 மீட்டர் per செகண்ட்னு போட்டுக்கோ, தப்பு இல்ல. அடுத்தால என்ன கால்குலேட் பண்ற? ஸ்பீட் ஆஃப் பி கால்குலேட் பண்ண. ஸ்பீட் ஆஃப் பி என்ன? ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்றது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி பி which is equal to root of b என்ன? I cap. I capனா 1 ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் which is equal to root of 1 plus 4 plus 9. அப்ப எனக்கு √14 வரும். அப்ப nearly 3 point something வரும். 4 into 4 16. So 16 கம்மியா இருக்கு, 3 point something வரும். அடுத்தால என்ன கால்குலேட் பண்ண? ஸ்பீட் ஆஃப் சி கால்குலேட் பண்ண. ஸ்பீட் ஆஃப் சி எதுக்கு ஈக்குவல்? மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி சி க்கு ஈக்குவல் ரூட் ஆஃப் சி எவ்வளவு? 5 I cap. அப்போ 5 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது 3j 3 ஸ்கொயர் பிளஸ் 4k 4 ஸ்கொயர். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 5 ஸ்கொயர் அப்படின்றது 25, 3 ஸ்கொயர் அப்படின்றது 9, 4 ஸ்கொயர் அப்படின்றது 16. அப்ப ரூட் ஆஃப் 25 plus 10 na 35, 34 plus 6 na 40 plus 10 50. அப்ப √50, 7 point something வரும். 7 into 7 49. அப்போ whose velocity is greater? Velocity of C அல்லது magnitude of velocity அல்லது speed of C is greater. Speed of C, speed எந்த ஸ்பீட் தான் கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. so speed of C is greater அல்லது greatest. கரெக்ட் தானே? புரிஞ்சிருச்சா? ஹலோ, புரிஞ்சிருச்சா? எஸ் சார். இத இல்ல மூணையும் கம்பேர் பண்ணி எழுதலாம். √50 is greater than, √38 is greater than, √14 இப்படி எழுதலாம். எப்படினாலும் எழுதிக்கலாம். கம்பாரிசன் தானே. புரிஞ்சிருச்சா? எஸ் சார். ஒன் மோர் ப்ராப்ளம். இது மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, பேஜ் நம்பர் அதே பேஜ் நம்பர்ல தான் 67ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2.23 இருக்கு. போடுங்க. என்ன கொடுத்திருக்கு? 2 cars are traveling with respective velocities. அப்போ ஃபர்ஸ்ட் காரோட வெலாசிட்டி v1 vector equal to 10 meter per second along east. அப்ப இப்படி டைரக்ஷன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஈஸ்ட்னு போடுவோம், இது நார்த்னு போடுவோம், இது வெஸ்ட்னு போடுவோம், இது சவுத். அலாங் ஈஸ்ட் அப்படின்னா இது ஐ கேப். அடுத்தால அண்ட் v2 செகண்ட் காரோட வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் அலாங் வெஸ்ட். அலாங் வெஸ்ட்னா மைனஸ் ஐ கேப். என்ன கேட்டிருக்காங்க? what are the speeds of cars அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட்ஸ் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட்ஸ் ஆஃப் கார்ஸ் அப்படின்னா என்ன? நெட் வெலாசிட்டி 0, ரெண்டுமே சேம் வெலாசிட்டியில தான் டிராவல் ஆகுது. ஸோ போத் டிராவல் வித் சேம் ஸ்பீடு அப்படின்னு முடிச்சிடலாம். இதோட ஸ்பீடு வேற, இதனுடைய ஸ்பீடு வேற. சார் ஸ்பீட் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணும்பொழுது மேக்னிடியூட் மட்டும்தான். We are not bothering about whether it is going in the eastern direction or whether it is going in the western direction. Magnitude என்ன? இதுவும் 10 மீட்டர் per second தான், இதுவும் 10 மீட்டர் per second தான். அப்போ ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 தான். ஃபார் கார்ஸ் அப்படி முத காருக்கும் 10 மீட்டர் per second தான், ரெண்டாவது காருக்கும் 10 மீட்டர் per second தான். இதையும் ஒரு ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க பாரு. வெலாசிட்டி அப்படின்றது கொடுக்கறதுனால டைரக்ஷன் கொடுத்துருக்கு. டைரக்ஷன் எடுக்கும் பொழுதுதான் நீங்க பிளஸ் ஐ கேப் மைனஸ் ஐ கேப். இங்க பாரு, v2ங்கிற வெலாசிட்டி நெகட்டிவ்ல இருக்கு, ஆனா ஸ்பீடு நெகட்டிவ்ல இருக்காது. ஸ்பீட் அப்படின்றது எப்பவுமே என்ன குவாண்டிட்டி தான்? பாசிட்டிவ் குவாண்டிட்டி தான். அதனால we are saying it is 10 meter per second. v2 ஓட ஸ்பீடும் 10 meter per second தான், v1 ஓட ஸ்பீடும் 10 meter per second தான். சரிதானா? any difficulty மக்களே? any difficulty? No, No, sir. sir. No, sir. right. No, sir.